வீடு கட்டும்போதுலேருந்தே என்கிட்ட மாமூல் கேட்டு எதிர் வீட்டில் இருக்கும் ஆர் ராஜன் வந்து பொய்யான ஒரு சிவில் வழக்கை போட்டு என்கிட்ட பணம் கேட்குறாரு சார் 50 லட்ச ரூபா டிமாண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சார். வீடியோவில் எல்லாமே தெளிவாக இருக்குது. ராஜன் மட்டும்தான் சார் இது முழுக்க காரணம். சரித்திர பதிவேடு குற்றவாளி நிரஞ்சனும் லெனினும் பணத்துக்காக இது செய்கிறாங்க சார். நிலங்களையும் பிறர் சொத்துக்களையும் மோசடியாகவோ அதிகாரத்தை பயன்படுத்தியோ அபகரிக்கும் கும்பலை அடக்குவதற்காக பெருநகர சென்னை காவல்துறையில் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு இயங்கி வருகிறது. நகரில் நடக்கும் நில அபகரிப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு புகார்களை விசாரித்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். ராயபுரத்தில் ஒரு கடையில் வாசலில் அமர்ந்து வழக்கறிஞர் ஒருவர் காவல்துறையின் குற்றப்பதிவேட்டில் உள்ள 2 நபர்களுடன் சேர்ந்து திட்டம் போட்டு ஜவுளிக்கடை ஒன்றை அபகரித்ததாக திடுக்கிடும் புகார் எழுந்துள்ளது. பட்டப்பகலில் கூலிப்படையாக பெண்களை அழைத்து சென்று கடைக்குள் புகுந்து அடாவடியாக அமர்ந்து கொண்டு அபகரித்த சம்பவம் குறித்து வீடியோ காட்சிகளுடன் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பழைய வண்ணாரப்பேட்டை என்என் கார்டன் பகுதியை சேர்ந்தவர் மனோ சங்கர். இவரது சகோதரர்கள் ஜெகதீஷ் மற்றும் சீனிவாசன் ஆகியோருக்கு சொந்தமான இடத்தில் துணிக்கடை நடத்தி வருகின்றனர். இவரது கடைக்கு எதிர் வீட்டில் வசிக்கும் வழக்கறிஞர் ராஜன் என்பவர் இவரது கடையை ஆக்கிரமிக்கும் நோக்கத்தில் ஆரம்பம் முதல் செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. முதலில் கடையை கட்டவிடாமல் சிசிடிவி காட்சிகளை உடைத்து இடத்தை ஆக்கிரமிக்க முயன்று ரகளை செய்து போலீஸ் வழக்கில் சிக்கியதால் பின்வாங்கியுள்ளார் ராஜன். இந்த நிலையில் அந்த இடத்தில் பில்டிங் கட்டி அதில் துணிக்கடையையும் திறந்து விட்டார் மனோ சங்கர். இதனால் கடும் எரிச்சலுக்குள்ளான ராஜன் இந்த முறை குற்ற பின்னணி உடைய நபர்கள் மூலம் பட்டப்பகலிலேயே பீரோவை கொண்டு வந்து அத்துமீறி கடைக்குள் வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் இதை தடுக்க முயன்ற தன் மீதும் தனது சகோதரர்கள் மீதும் பீரோவை கொண்டு தாக்கியதாகவும் சிசிடிவி ஆதாரங்களுடன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் துணிக்கடை உரிமையாளர் மனோ சங்கர் புகார் அளித்தார். அந்த புகாரில் குற்றம் சாட்டப்பட்ட ராஜன் கடந்த மாதம் 7ஆம் தேதி இரவு 11 மணிகளவில் இவரது கடைக்கு வெளியில் அமர்ந்து ராஜன் குற்ற பின்னணி உடையவர்கள் என கூறப்படும் நிரஞ்சன், லெனின்குமார் மற்றும் கார்த்திக் ஆகியோருடன் கடையை அபகரிப்பது குறித்து திட்டம் தீட்டியதாக புகாரில் தெரிவித்திருக்கிறார். இந்த கடை அபகரிப்பு திட்டம் கடைக்கு வெளியில் இருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் வீடியோவுடன் ஆடியோவும் பதிவாகியதால் அவர்கள் பேசிய அனைத்தும் சிசிடிவியில் ஆதாரமாக உள்ளது எனவும் அந்த ஆதாரத்தையும் புகார் மனுவுடன் இணைத்து கொடுத்திருக்கிறார். சிசிடிவியில் பதிவாகியுள்ள காட்சிகளின்படி இந்த கடையை ஆக்கிரமித்தால் 1 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு விடலாம் என ஒருவர் பேசுவது போன்றும், அட்வான்ஸ் தொகை 50 லட்சம் அல்லது 20 லட்சம் போதுமானது, அவற்றை இன்ஸ்பெக்டர், ஏசி, டிசிக்கு கொடுத்து விடலாம் என பேசுவது போன்றும் ஆடியோ வீடியோ பதிவுகள் உள்ளன. நாம் நேரடியாக நின்று செய்யாமல் பெண்களை அனுப்பி அவர்கள் மூலம் தகராறு செய்தால்
திட்டத்தை முடித்து விடலாம் என கூறுவதும் அவற்றில் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ ஆதாரங்களின்படி கடந்த வாரம் 27ஆம் தேதி பிற்பகல் 3 மணியளவில் தனது கடைக்குள் ஆண்கள் பெண்கள் என சுமார் 20 பேர் தனது கடையை ஆக்கிரமிப்பு செய்யும் திட்டத்துடன் பீரோ உள்ளிட்ட பொருட்களை கொண்டு வந்து வைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் எனவும் அதற்கான சிசிடிவி பதிவுகளையும் புகார் மனுவுடன் சமர்ப்பித்திருக்கிறார். இதை தடுக்க முயன்ற தனது சகோதரர்கள் ஜெகதீஷ், சீனிவாசன் உள்பட தங்களின் மீது பீரோவை கொண்டு தாக்கினார்கள் எனவும் மனோசங்கர் புகார் அளித்துள்ளார். இந்த வீடியோ ஆதாரங்களை வைத்து ராயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார் துணிக்கடை உரிமையாளர் மனோசங்கர். ஆக்கிரமிப்பாளர்கள் காவல்துறையினர் பெயரையும் பயன்படுத்துவதால் இந்த விவகாரத்தில் காவல் ஆணையர் தலையிட்டு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். நிரஞ்சன் இவங்க எல்லாருமே சேர்ந்து உள்ள பூந்து என் தம்பியை அவரை அடித்து அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க சார். தகவல் தெரிஞ்ச உடனே நானும் என் அண்ணனும் பதறி அடித்து ஓடி வந்தோம் சார். ஒரு பெரிய பீரோவை கொண்டு வந்து இடித்து அந்த வீடியோ நான் கொடுக்குறேன் சார். அதில் அப்படியே எங்களை தள்ளுறாங்க சார். 20 பேர் சார். எங்கள் பின்னாடி 10 பொம்பளைங்க சேர்ந்து தள்ளுறாங்க. ராஜன் அனுப்பி வச்ச பொம்பளைங்க எங்களை அப்படியே அமுக்கி அப்படியே எங்களை சாவடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க சார். அந்த இடத்துல வந்து எங்கள் மேலே உமன்ஸ் ஹரஸ்மெண்ட் பொய்யான கேஸை போடுவேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறாங்க. நாங்கள் 3 பேர் அப்பாவி சார். தனியாக மாட்டிக்கிட்டோம் சார். அந்த இடத்துல எங்களால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பாதிக்கப்பட்ட புகார்தாரர் மனோசங்கர் கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து வீடு மற்றும் கடையை கட்டத் தொடங்கியதிலிருந்து பிரச்சனை செய்ய தொடங்கினார்கள் எனவும் ராஜன், அவரது சகோதரர் ஜெயக்குமார், அவரது தாய் குருபம்மாள் ஆகியோர் சேர்ந்து இந்த இடத்தில் வீட்டை கட்ட விடாமல் சிட்டி சிவில் நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என வழக்கு தொடர்ந்து பார்த்தும் அனைத்தும் இவர்களுக்கு உரிமை இல்லாததால் அந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டன என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நீதிமன்ற உத்தரவை மீறி ஏற்கனவே பிரச்சனையில் ஈடுபட்டதாக கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கறிஞர் ராஜன் உள்பட அவர்களின் குடும்பத்தினர் மீது ராயபுரம் போலீசார் 2 வெவ்வேறு வழக்குகளை பதிவு செய்திருப்பதாகவும் அந்த வழக்குகளையெல்லாம் வாபஸ் வாங்க வேண்டும் என கூறி தொடர்ந்து மிரட்டலில் ஈடுபட்டு வருவதோடு சட்டத்தை மதிக்காமல் குற்றப் பின்னணியுடைய நபர்களை திரட்டி கடைக்குள் அத்துமீறி நுழைந்து ஆக்கிரமிப்பு செய்யும் நடவடிக்கையில் ராஜனும் அவரது குடும்பத்தாரும் ஈடுபடுவதாக புகார் அளித்து குற்றம் சாட்டியிருக்கிறார். உடனடியாக நான் 100க்கு ஃபோன் பண்ணேன் சார். போலீஸ் ரொம்ப நேரத்துக்கு வரவே இல்லை சார். சொல்லி வச்ச மாதிரி வரவே இல்லை சார். ரொம்ப நேரத்துக்கு போலீஸே வரலை. நாங்கள் போய் போலீஸ்கில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். உள்ளே இருக்க எங்கள் பொருள் 45,000 சில்லற ரூபா நான் என் கல்லால் வச்சு இந்த பணத்தை காணோம். என்னோட கடைக்குள்ளே இருக்கிற துணி மணி எல்லாம் எங்கே போச்சுனே தெரியல. இன்றைக்கி அந்த தெருவுக்குள்ளே போனாவே எங்களை அடிக்கிறாங்க சார். சார் 50 லட்ச ரூபா டிமாண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சார். வீடியோவில் எல்லாமே தெளிவாக இருக்குது சார். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது சார். அதுக்கு மீறி என்ன சார் வேணும்? ராஜன் மட்டும்தான் சார் இது முழுக்க காரணம். சரித்திர பதிவேடு குற்றவாளி நிரஞ்சனும் லெனினும் பணத்துக்காக இதை செய்கிறாங்க சார். எங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் தான் சார் இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம். மாண்புமிகு கமிஷனர் சார் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாருன்னு அவர் மேலே மட்டும்தான் இந்த நம்பிக்கை வச்சிருக்காங்க. வேறு யார் மேலேயுமே நம்பிக்கை கிடையாது. இரவு நேரத்தில் கூட வீட்டுக்கு செல்லாமல் ஷிப்டுக்கு 10 பேரை கடைக்குள் அமர்த்தி வழக்கறிஞர் ராஜன் அத்துமீறல் செய்வதாக அங்கு பதிவான சிசிடிவி காட்சிகளையும் மனோசங்கர் வெளியிட்டார். தலைநகர் சென்னையில் முக்கிய தலைவர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு அருகில் வழக்கறிஞர் என கூறி ஒருவர் செய்யும் அட்டகாசத்தை தடுக்க முடியாமல் ராயபுரம் போலீசார் விழிபதுங்கி போயிருக்கும் நிலையில் மனோசங்கர் அளித்த புகார் மனு மீண்டும் அவர்களிடமே விசாரணைக்கு சென்றிருப்பதுதான் இந்த சம்பவத்தின் உச்சபட்ச வேடிக்கை. அதிகாரத்தை பயன்படுத்தி செய்தாலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தடுக்க தவறினாலும் குற்றம் கேடு தரும்.